ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிம்பை என்ன அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரிம்பை முதல்ல ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டு, இது வந்து நர்சரியில் க்ரோ ஆன ஸ்ட்ரிம்ப்னால நம்ம சின்ன ஸ்பூன்ஸில் அப்சர்வ் பண்ணுறோம் போதும். ஸோ அப்படி அங்கே அப்சர்வ் பண்ணும்போது என்னென்ன அப்சர்வ் பண்ணணும், முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹெப்படோபேன்க்ரியாஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஹெப்படோபேன்க்ரியாஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கட், அந்த கட் அப்படிங்கிறது ஒரு நேட்ட கோடு போட்ட மாதிரி இருக்குங்க, அது பேர் தான் கட். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டனா, அதாவது நம்ம மீசைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீசை எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல பிக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் அதோட டெய்ல், அதாவது டெய்லோட பேர் என்ன, யூரோபாட். ஸோ யூரோபாட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மூக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அண்ட் அதோட ஆண்டனா எல்லாமே செக் பண்ணணும். ஸோ இந்த அப்சர்வேஷன் செக் தான் நமக்கு வந்து என்ன டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. பட் காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இது வந்து டியூ டு சம் ஸ்ட்ரெஸ் கனெக்ஷன் தான். அண்ட் அதுக்கப்புறம் கண்ணு பாருங்கள், கண் நல்லா இருக்குது. அண்ட் கொஞ்சம் பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் பிளாக்ல இருக்குது. ஸோ எல்லாமே அனிமல் கனெக்ஷனில் இருக்குது. ஏன்னா அனிமல் க்ரோத் இப்படி தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கால் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தோட ஜூம் கருதாண்ணா, கால் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூயிஷ் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ளூயிஷ் அனிமல்ஸ் எல்லாமே இஸ் இண்டிகேஷன் ஆஃப் லைட் மினரல் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒயிட் சர்ஃபேஸ்லையும் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் சர்ஃபேஸ்லையும் நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணால் தான் ஸ்ட்ரிம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தெரியும்.